ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். சப்பாத்திக்கும் பூரிக்கும் எத்தனை விதமான கிரேவி டிஃப்ரெண்ட்டாக பண்ணாலும் சன்னா மசாலா அப்படின்னா கண்டிப்பாக 2 சப்பாத்தியோ பூரியோ எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருடைய ஃபேவரட்டான கொண்டக்கடலை கிரேவி ரொம்ப சுலபமாக அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இது லேசாக வதக்கி விட்டுக்கங்க. அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை நல்ல பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி லேசாக நிறம் மாறி வரணும். அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு கிரேவியோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்காங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடி பிடிச்சிடாமல் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா லேசாக பச்சை வாசனை போனதும் அடுத்து இதில் 2 பெரிய நல்லா பழுத்த தக்காளியை நல்லா பொடி பொடியாக இந்தளவுக்கு நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த மசாலாவில் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. இந்த சமயத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த தக்காளி நல்லா வதங்கி கரைஞ்சி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கி வரத்துக்காக தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி இந்தளவுக்கு கரைஞ்சி வந்துடுச்சு. 1 கப் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலையை தண்ணி சேர்த்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கொண்டக்கடலையை குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கங்க. கொண்டக்கடலை கண்டிப்பாக குறைந்தபட்சம் 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரமாவது ஊறி இருக்கணும். அப்போ தான் நாம் குக்கரில் சேர்த்து 3 விசில் 4 விசில் வைக்கும்போது நல்லா சாஃப்டாக வெந்து வரும். கொண்டக்கடலையை சரியாக ஊற வைக்கலைன்னா தனியாக ஒரு குக்கரில் சேர்த்து கொண்டக்கடலையை மட்டும் வேக வச்சு அதுக்கப்புறமா இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. இது நல்லா வதங்கி வரத்துக்குள்ளே தேங்காயை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் எடுத்துக்கங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 3 கிராம்பு சேர்த்துக்கங்க. ஒரு சின்ன துண்டு கல்பாசி, கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க. ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காயோடு சேர்த்து ஒரு முறை நல்லா மசாலாவில் கலந்து விட்டுக்கங்க. அடுத்து இதில் 1/2 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கூட குறைய சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து எல்லாமே சேர்ந்து வர மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கங்க. குக்கர்லேருந்து ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா நல்லா மணக்க கொண்டக்கடலை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிருக்கும். கடைசியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்த்து கலந்து விட்டுக்கங்க. அவ்வளவுதான், சுட சுட கொண்டக்கடலை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை
சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி அப்படின்னு எல்லாத்துக்கூடயும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பெரிய வெங்காயம், மல்லித்தழை சேர்த்து நாம் அப்படியே கூட சாப்பிட்லாம். அதுவும் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.